பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 63 83 55 95 99. குச்சிக்கிழங்கு அதிகமாக நடவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய வாடிக்கையாளர் யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஆனால் குச்சிக்கிழங்கு நடவு முதல் அறுவடை வரலும் ரசாயன உரங்களில் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் முழுமையாக அதை போட முடியாது. நம்ம இயற்கை உரங்களை தான் அதிகமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அண்ணன் கேட்டதுக்காக ஒரு சில விஷயங்களில் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது ரசாயன உரங்களில் அப்படிங்கிறத மட்டும் டிப்ஸாக நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்த சோர்ஸ் யாரும் அக்ரியாவோ கடையிலையோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. எங்களால் முடிஞ்சது ஒரு சிலதை மட்டும் நான் சொல்கிறேன். அவர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த வெயில் காலங்களெல்லாம் பாயிண்ட் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. நல்ல பாயிண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல விலை குச்சிக்கிழங்குல கிடைக்கும். அதனால் பாயிண்ட் க்ளோஸ் ஆகலை, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தேன். பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டாலே மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த ரெண்டு சத்தை அதிகமாக கொடுத்தாவே உங்களுக்கு பாயிண்ட் ரேஸ் ஆகும். ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் நினைவு கூற விரும்புகிறேன். பனிகாலத்தில் தான் ஃபுல் பாயிண்ட் க்ளோஸ் ஆகும். இந்த வெயில் காலங்களில் நீங்கள் என்ன சத்துக்களை கொடுத்தாலும் அதிகமாக பாயிண்ட்டு வராது. பனிகாலத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பாயிண்ட் வரும், எதிர்பார்த்த விலை உங்களுக்கு கிடைக்கும். குச்சிக்கிழங்கை பொறுத்த வரலாம். இப்போது குச்சிக்கிழங்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னாவே அதில் தலைச்சத்து கம்மியாக இருக்கணும். அதாவது யூரியா ரொம்ப கம்மியான அளவு தான் அதுக்கு கொடுக்கணும். உங்களுடைய அதிகமான உரங்கள் கொடுக்கறது என்ன அப்படின்னா மணிச்சத்து சாம்பல் சத்து, அதாவது சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஸ், இந்த ரெண்டு சத்துக்கள் தான் அதிகமாக குச்சிக்கிழங்குக்கு தேவைப்படும். நம்ம விவசாயிகள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 மூட்டை பொட்டாசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அரை மூட்டை 3/4 மூட்டை பொட்டாசை எடுத்து கொடுத்துருவாங்க. கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 மூட்டை 4 மூட்டை யூரியாவை கலந்து அப்படியே வீசி விட்டுருவாங்க. ஏன் அதிகமாக யூரியாவை கொடுக்குறாங்கன்னா, யூரியா 300 ரூபாய்க்கு கிடைக்குது, அதனால் ஒரு 3 மூட்டை எடுத்தாலும் நம்மளுக்கு 900 ரூபா தான் ஆகும். பொட்டாஸ் ஒரு மூட்டை 1800 ரூபாய்க்கு கிடைக்குது, அதனால் அதை குறைச்சிட்டு நம்ம யூரியாவை போட்டுக்கலாம், எப்படியோ உரம் கொடுத்தாச்சு அப்படின்னு நினச்சிட்டு அதை யூரியாவை அதிகமாக வீசி விட்டுருவாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் குச்சிக்கிழங்கு நல்லா திமுன்னு வளர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம யூரியாவை அதிகமாக கொடுத்துருக்குறோம், தலைச்சத்தை கொடுத்துருக்குறோம். அந்த தலைச்சத்தை கொடுக்கும்போது வெஜிடேட்டிவ் க்ரோத் அப்படிங்கிறது பயிருக்கு கிடைக்கும். நல்லா தடன்னு மேலே மட்டும் வளர்ந்துருக்கும். அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா செடி தான் வளர்ந்துருக்கும், உங்களுக்கு கிழங்கு இருக்காது. மூட்டை 300 ரூபாய்க்கு கிடைக்கின்ற யூரியாவை மூட்டையாக கொடுக்காதீங்க. மூட்டையாக கொடுத்தீங்கன்னா அதிகமாக வளர்ந்து கிழங்கு வராது. 1. 2வது ஒரு தவறு அங்கே நடக்கும். உங்கள் பயிரினுடைய இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்பச்சை கலரில் இருந்தால் பிரச்சனை இருக்காது. கரும்பச்சை கலருக்கு அந்த இலைகள் மாற ஆரம்பிக்கும். அப்படி கரும்பச்சை கலருக்கு வந்துருச்சு அப்படின்னா மேலே அப்படியே போயிட்டு இருக்கிற பூச்சி நம்ம காட்டை கண்ட உடனே இங்கே பிரியாணி இருக்குது அப்படின்னு காட்டுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சுக்கும். கரும்பச்சை கலரில் இருந்தாவே பூச்சிகள் அதிகமாக உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்படி பூச்சிகள் வந்துச்சுனாவே அந்த பூச்சிகள் சாறுகளை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். சாறுகளை உறிஞ்ச ஆரம்பிச்சிருச்சுன்னா இலைகள் பார்த்தீங்கன்னா முரணை அடிக்க ஆரம்பிச்சிடும். 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மூட்டையாக யூரியாவை கொட்டினீங்கன்னா கடைசியில் 3000 ரூபாய்க்கு நம்ம மருந்து பூச்சிகளுக்கு அடிக்க வேண்டியது 100% வரும். இந்த தலைச்சத்து யூரியாவுக்கு பதிலாக மீன் அமிலங்களை நீங்கள் கொடுக்கலாம். அதுலேயும் தலைச்சத்து இருக்கும். அது டார்க் க்ரீன் கரும்பச்சை கலரை உருவாக்காது, கிளிப்பச்சை கலரில் தான் இலையை வச்சுருக்கோம். அதனால் நீங்களே சுலபமாக பண்ணிக்கலாம். இந்த மீன் அமிலம் மீனும் சர்க்கரையும் போட்டு நீங்களே பண்ணி அதிகமாக அதை கொடுங்க. 1. 2வது என்ன அப்படின்னா இந்த உரங்களை எல்லாம் 150 நாளைக்குள்ளே கொடுத்து முடிச்சிடணும். குச்சிக்கிழங்குக்கு உரங்களை 150 நாளைக்குள்ளே கொடுத்து முடிச்சிடணும். 2 பாயிண்ட் சொன்னேன். யூரியாவை அதிகமாக கொடுக்கக்கூடாது. நம்ம தலைச்சத்து சூப்பர் பாஸ்பேட் பொட்டாசை மட்டும்தான் கொடுக்கணும். 150 நாளைக்குள்ளே என்ன உரங்களை கொடுக்கணுமோ அதையே கொடுத்து முடித்து விட வேண்டும். 150 நாளைக்கு மேலே நீங்கள் ஹியூமிக் இருக்குது பார்த்தீங்களா, ஹியூமிக்கை மட்டும்
மாதம் மாதம் ஒரு 2 கிலோ, 6ஆம் மாதம் 2 கிலோ, 7ஆம் மாதம் 2 கிலோ, 8ஆம் மாதம் 2 கிலோ தரை வழியில் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா கிழங்கு ஓடுறதுக்கு, நல்ல விரலி ஓட்டம் கிழங்கு ஓடுறதுக்கு உங்களுக்கு அது வந்து சுலபமான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விளைச்சலுக்கு அந்த ஹியூமிக் வந்து உதவிகரமாக இருக்கும். பொட்டாஸ் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பொட்டாஸை டைரெக்டாக நீங்கள் கொண்டு போய் பயிருக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா அது எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஒரு 2 மூட்டை நம்ம பொட்டாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அமோனியம் சல்ஃபேட் வந்து அரை மூட்டையை அந்த பொட்டாஸோட கலந்து கொடுக்கும். பொட்டாஸ் முழுமையாக எடுக்கிறதுக்கு இந்த அமோனியம் சல்ஃபேட் வந்து உதவியாக இருக்கும். அதனால் முழு பலனை கொடுத்துரும். தயவு செய்து குச்சிக்கிழங்கு காட்டுக்கு நீங்கள் பொட்டாஸை தனியாக கொடுக்க வேண்டாம். ஒரு ஏக்கராவுக்கு 2 மூட்டை பொட்டாஸ் போடணும். அப்போ ஒரு அரை மூட்டை அமோனியம் சல்ஃபேட்டோட கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அமோனியம் சல்ஃபேட்டுக்கு பதிலாக யூரியாவை போடலாமா அப்படின்னு விவசாயிகள் கேட்கலாம். ஆனால் ஏன் வேண்டாம் அப்படின்னா அந்த கரும்பச்சை கலர் வந்துடும். அதுக்காக தான் நம்ம அமோனியம் சல்ஃபேட்டோட கலந்து போட சொல்கிறோம். இன்னொரு டைம் சொல்கிறேன், நீங்கள் வந்து யூரியாவை கம்மியாக கொடுங்க, மணிச்சத்து சாம்பல் சத்தை அதிகமாக கொடுங்க. உரம் கொடுக்கறத 150 நாளைக்குள்ள என்ன தேவையோ அந்த உரங்களை நீங்கள் கொடுத்துருங்க. நம்ம பொட்டாஸ் கொடுக்கும்போது அமோனியம் சல்ஃபேட்டோட கலந்து தான் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறமா நம்ம 150 நாளைக்கு மேலே ஹியூமிக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துட்ருங்க. வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் பஞ்சகாவியம் மீனமிலம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விளைச்சலை குச்சிக்கிழங்குல எடுக்க முடியும். இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் குச்சிக்கிழங்குல எடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை. தட்டுங்கள் விவசாயிகளே, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம். ஒரு செரிக்கலை மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.